என்னம்மா கதிரண்ண போயிட்டாங்க, அங்கேயே பார்த்துட்டு இருக்காத திரும்ப. ஓவரா பண்ணாதீங்கடி. எது நாங்க? ஆமா நீங்க தான். மெட்டி போட்டதை மறைச்சிருக்க, எங்ககிட்ட இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்க? அதை நான் கேட்கணும், நீயும் நிறைய என்கிட்ட மறைச்சிருக்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ அம்மு என்ன ஊத்துனது? அதெல்லாம் கிடையாது, மூடிட்டு உட்காரு. என்னடி ரெண்டு பேர் தனியா பேசுறீங்க, அப்ப ஏதோ மறைச்சிருக்கீங்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ அப்படியே சமாளிக்காத, நாங்க கேட்டதுக்கான பதில சொல்லு. பாட்டி அன்னைக்கு வரப்போறதுனால தான் போட்டேன். சரி இதெல்லாம் ஓகே, வீட்டில் போய் அம்மா கிட்ட என்ன சொல்லுவ? அப்பா நான் கழட்டி வச்சிருவேன்ப்பா. நீ அப்பா கழட்டி வைக்கிறதுக்கு இப்பவே கழட்டி வச்சிடலாமேடி. நான் கழட்டி வைக்கிறேன்னு தான் சொன்னேன், காலேஜுக்கு வரும்போது போட்டு வந்துடுவேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்ற தைரியம். ஆமா நீங்களே இருக்கீங்க, என்னை காப்பாற்ற மாட்டீங்க. காலேஜுக்கு போட்டு வரதுக்குலாம் உனக்கு தைரியம்? நீ வேற அங்கதான் கதிரண்ணா இருக்காங்க, போட வேணாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவரை ஃப்ரெண்டாக மட்டும்தான் ஏற்றிருக்கேன், நீங்கள் வாய மூடுங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோண்டி. ஆனால் பொய் சொல்கிறதுக்குலாம் ஒரு அளவு இருக்குடி, இவ்வளோலாம் யாரும் அளந்து விட மாட்டாங்கடி. ஒருவேளைடி இதுதான் பாஸ்தை வச்சு வெளியில் மறைக்கிறதோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி கூப்பிடுறாங்க, கிளம்புங்க. ஆமாம் நம்ம ஊருக்கு போகிறோம் தெரியுமா? என்ன ஊருக்கு போகிறோமா? ஏண்டி பதற? இல்லடி ஊருக்கு போகிறோமான்னு கேட்டேன்டி. நீ வேற ஊருக்கு போயிட்டா கதிரை நான் பார்க்க முடியாதுடா, அதனால தான் ஊருக்கு போகிறோமான்னு கேட்குறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய முடிச்சு ஒன்று. உருட்டு உருட்டு. என்ன செய்ய அவளை பிடிச்சி வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் நமக்கு தெரியாமலே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே. பண்ண மாட்டாளா? இதடி உனக்கு இருக்கு. நான் ஏதாவது உங்களுக்கு தெரியாம பண்ண வேணா, நீயே சொல்லிக்கிட்டா. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாளே. கிடைக்கிறா, மெட்டி போட்டதே அவ சொல்லவே இல்லை. இல்லடி அவன் என்கிட்ட சொல்லிட்டா. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அட பாவி, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியவே தெரியாதேடி. எங்களுக்கு என்னடி தெரியும்? அரமட்டும் இப்படியே பின்னாடி வந்து பயன்படுத்துற மாதிரி நின்றுட்டு இருப்ப. நான் என்ன பூச்சாண்டியா? சொல்லடி, என்னடி தெரியும்? என் காலில் மெட்டி போட்டுருக்கிறது தெரியுமா தெரியாதா? என்னன்னு என்னோட சொல்ல, என் காதல சரியா விழுகல. அவ காலில் மெட்டி போட்டிருக்கிறது தெரியுமா தெரியாதா? கல்யாணம் எல்லாரும் போடுறது தானே. அதே பிரச்சனை இல்ல, இவையே போட்டிருக்கான் தான் என்னோட பிரச்சனை. கௌசி போட்டிருக்கிறது சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ஆமாண்டி, ஆமா இவ எப்ப போட்டா? இப்ப உனக்கும் தெரியாதா? எனக்கு தெரியாதுடி. அப்ப உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு? அதெல்லாம் போடும்போது நாங்க தான் நின்றுட்டு இருந்தேன். பாத்தியாடி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள என்ன பண்ணிருக்காங்கன்னு? அதான் பாரு. பாவி கௌசி, நீயும் எங்க கிட்ட சொல்லல. போட்டதே பிடிக்காதது ஒண்ணு, அதை எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன்? நீ உருட்டு, உன் வாய் நீ உருட்டு. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க நின்று நாங்க எட்டி பாத்துட்டு இருந்தோமே. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? அத நாங்க கேட்கணும். எப்படி பார்த்தா அதான் பிடிச்சிட்டே பிடிக்கலன்னு சொல்றதுக்குள்ள நாங்க கேட்கணும். அது ஆதிரா, நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புற தெரியுமா? என்னடி என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்களே இப்பதான் நினைச்சு விட்டு காலேஜையும் கட்டடிச்சிருவோம் போல. நானே ஒரு வருஷம் ஓட்டிடலாமான்னு பாக்குறேன்டி. உங்க அம்மா கிட்ட செருப்படி வாங்க. நீ வேறடி, உங்களுக்குலாம் பரவாயில்ல, எங்க அம்மா காலேஜ்லயே இருக்காங்க, அவ்வளவுதாண்டி. நாங்க தானே சொல்லணும். நீ கூட சொல்லிடுவடி உங்க அம்மா காலேஜ்ல இருக்காங்க, நாங்க என்ன பண்றது? விடு விடு, உன் அம்மாக்கு தெரியுமா தெரியாதா கல்யாணம் பண்ணது? தெரிஞ்சுட்டு என்ன நல்லா வாங்க சொல்றியான்னு. இங்க பரவல ஜெயாமா அங்கதான் இருக்காங்க, ஆனா மெட்டி போட்டு போறாளாம் மெடிக்கல் காலேஜுக்கு. ஆமா உன் அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொன்னதுக்கு அதெல்லாம் சங்கூதிருவாங்க, கம்முனரு. இப்போ உன் அம்மாக்கும் தெரியாதா? தெரியாதடி பைத்தியம். அப்புறம் எப்படி போட்டு போவ? தாரா இருக்கா, கீதா இருக்கா, கதிர் இருக்காங்க, வினயண்ணா இருக்காங்க, இவன் அண்ணா இருக்காங்க, அப்புறம் என்னடி? சொல்லு, சூர்யாவும் இருக்காரே. ஆமாண்டி, நானும் மறந்துட்டேன், சூர்யாவும் இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்தணும். நானும் வெட்டி போட்டுட்டு வந்தே ஆகுவேன், நீங்க எல்லாரும் தான் காப்பாத்துவீங்க. இது நல்லா இருக்கே. எங்க எல்லாத்தையும் அடி வாங்க வச்சுட்டு நீ நல்லா இருப்ப, அதானடி? என்னடி என்ன காப்பாத்த கூட மாட்டீங்களாடி? நீ திமிர எடுத்துட்டு மெட்டி போட்டு வர, அதுக்கு நாங்கெல்லாம் தோண இருக்கணும் மாடி உனக்கு. மெட்டி போடுறனால தாடி மறைக்கணும்ல, அதையும் நீங்க தானே காப்பாத்தணும். அதோட சேர்த்து மெட்டியவும் நீங்க தான் காப்பாத்தணும். ஹலோ மெட்டியால உன்னை காப்பாத்தணும்னு சொல்லு. ஆமா காப்பாத்தியே ஆகணும் என்னையும். பேசாம உனக்கு தான் பிடிக்கல கௌசி, கழட்டி வீசிறேன். ஆமாண்டி, எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை தொலைஞ்சு போன மாதிரி இருக்கும்டி. வந்தேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். கல்யாணம் ஆகி 1 வீக் தான் ஆச்சு, அதுக்குள்ள எங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம்னு பிளான் போடுறீங்க போல. எங்களை மன்னிச்சிருந்தா உங்களுக்குன்னு பார்த்தா எங்க உயிர் போயிரும் போலனா. என்னடா ஆச்சு? இன்னும் என்னன்னா ஆகணும்? ஏமா இவ்ளோ சோகம்? அப்புறம் என்னன்னா நீங்க பண்ற வேலை அப்படினா? என்னாச்சு எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவ காலேஜுக்கு மெட்டி போட்டு வருவேங்கறானா, நாங்க என்னன்னா பண்றது? அது எப்படி ஒரு டைம் போட்டா கழட்ட முடியாதுல்ல, அவங்க போட்டு வரணும், நீங்களும் சமாளிக்க மாட்டீங்களா? அதுக்கு தானே இப்ப போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. அம்மா நான் தான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாமான்னு பிளான் போட்டுருக்கோனா. இந்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எல்லாம் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க போல. சாரிடா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா நான் 1 வீக் மேல ஆயிடுச்சு, அதனால தான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் நாங்க பிளான் போட்டோம்னா. யாராச்சும் இந்த கூட்டத்துல வக்கீல் படிக்கிறீங்களா? இல்ல ஏனா
இல்ல டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, வக்கீல் கிட்ட நான் போய் பேசணும்ல. உங்களுக்கு முன்னாடி நான் போய் பேசி டிவோர்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவேன்ல. கொழுப்புனா உங்களுக்கு வாயை முடிக்கல போங்கடி. ஆமாமா நம்ம போனா தானே வேற ரொமான்ஸ் பண்ண முடியும். வாங்க நம்ம போலாம். சரி வாங்க நம்மளும் போலாம். பெசாம ஓடிட்டு எங்க கூட வந்துடாத. கதிரனவ பத்தின பேன் பல்லடிச்சு நின்றுவனியலாம். கதிர் உங்க முழு பேரே கதிர் தானா இல்ல வேற ஏதாதா? ஏண்டி இத்தனை நாள் வராத சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்கு? இல்லடி சும்மா கேட்டேன். இல்ல கௌசி, என் பேர் ஃபுல்லாவே கதிர் தான். ஓ அப்படியா, சரி. ஏண்டி இந்த இதுல இருக்கற? இல்லடி கேட்டடி, ஃபுல் நேம் வேற இருக்குமான்னு வெறும் கதிரான்னு கேட்ட அவ்வளவுதான். ஏண்டி ஏதாச்சும் பண்ண போறியா? மூடிட்டு போயிரு. ஏதாவது கேட்க விடுறீங்களா நீங்க? விளக்க கொடுத்துட்டு நீ பாட்டுல கேட்கலாம். கதிர் நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோமா தெரியுமா? தெரியும், இப்பதான் பாட்டி சொன்னாங்க. நீங்க எதுல வந்தீங்க கதிரனா? நான் பைக்ல தான் வந்தேன். அப்ப கதிரனா கௌசி பைக்ல கூப்பிட்டு வந்துடுறீங்களா? ஐயோ உங்க கூடயே வரட்டும், அதெல்லாம் வேண்டாம். ஏன் இந்த ஃப்ரெண்டை ஏத்துக்க மாட்டீங்களோ? போய் சொல்லாத ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லாத. ஆமா வைஃப்னு சொல்லி முடிச்சிரு. வாயை முடுங்கறீ நீங்க. ஐயோ உங்களுக்கு ஓகேனா வாங்க. அதனால என்ன இருக்கு, ஃப்ரெண்டா தானே வர இருங்க. பேசாம நீ வினய் கூட பேரே. வினயும் பைக்ல தான் வந்திருக்காரு. நீ உன் ஆள் கூட போ. ஆமாடி நீ உன் ஆள் கூட போத்தாரா? அவ ஆள் கூட போடும்ல. ஆமாடி உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்திடி. சரி வேணாண்டி, வினய் கூட வேண்டாம். இவன் கூட விடேண்டி. வரவங்களையும் வர விட மாட்டீங்க போல. நாங்க பிரிச்சு வைக்க தானே பாப்போம். நீங்க சேர்றதுக்குள்ள எங்க உயிரெல்லாம் போயிரும் போலனா. அதானே நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் எங்க உயிர் எப்ப போகுதுன்னு தெரியலனா. கவலைப்படாதீங்க, காலேஜ்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்ல மட்டும் பாத்துக்கோங்க. ஐயோடா நாங்களாம் சும்மா தான் சொல்றோம். காலேஜ்லயும் நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. ஃப்ரீயா இருங்க நீங்க. நான் கேட்ட மட்டும் இல்ல இல்லன்னு சொல்லிருங்க. இப்ப கதிர் கேட்ட மட்டும் ஆமான்றீங்க. அரமெண்டல் நாங்க என்னைக்கு ஒண்ணு விட்டு கொடுத்துருக்கோம்? சும்மா தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்பதாடி ஆதிரா விட்டு கொடுத்த. ஆனா ஒன்னெல்லாம் காப்பாத்தணும் நாங்க நினைக்கிற பத்தியா? எங்களை செருப்பால் அடிச்சுக்கணும்டி. ஏதாவது செருப்பு வேணுமாடி எடுத்து கொடுக்க மாடி. அம்மா தாயே தயவு செஞ்சு கிளம்பிடுறீ. இன்னொன்னு என்ன காப்பாத்த நீங்களாம் தேவையில்ல, கதிர் போதும். என்ன கதிர் காப்பாத்த மாட்டீங்களா? காப்பாத்திட்டா போச்சு. ஃப்ரெண்ட் ஒன்னு கேக்குறாங்க, காப்பாத்தாம இருப்போமா? ஃப்ரெண்டாவா வைஃபா கேக்குறாங்க சரிங்களாடா? ஏதோ உனக்கு செய்யறமா, விடுமா. அப்படி ஒத்துக்கோங்கண்ணா. நீங்களும் கௌசி மாதிரி இருக்கலாமா ஒத்துக்காமலே? கௌசி இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தோம்னா எல்லாம் வச்சு செஞ்சிருவாங்க. வாங்க நம்ம போலாம். வாங்க கதிர் போலாம். நாங்களாண்ணா நீங்க வந்தாலும் எனக்கு கலாய்க்க தான் போறீங்க. அதுக்கு நீங்க உங்க அண்ணன் கூடயே வாங்க. உங்களுக்கு உங்க ஆள் கிடைச்சவனே எங்களை விட்டுறீங்க பாத்தீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் பின்னாடி வாங்க, பின்னாடியே எல்லாம் போலாம். அப்படி சொல்லி முடிச்சிடணும்னா இந்த கலர் எங்க பார்த்த மாதிரியே இருக்கு தாரா. நீ கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க காலையில. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஓஹோ அந்த கலருக்கு இதுதான் காரணமா? ஆமாண்டி அந்த கலருக்கு இந்த கலர் தாண்டி காரணம். அதான் பாரு காலையில நம்ம கிட்ட உண்மையே சொல்லல கௌசி. என்னடா ஆச்சு? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னா விடுங்க. ஏய் ஒழுங்கா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லனா கௌசல்யாவும் நாங்க போட்டிருக்க மாதிரி Dress போட்டிருக்கலாம். பட் நீங்க போட்டிருக்க மாதிரி எதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லுங்க. அந்த Dress ஈரமா இருக்கும், இல்லாட்டினா வேற ஏதாவது ஆயிருக்கும். அதனாலதான். ஏன்னா நீங்க தான் ஈரப்படுத்தி கொடுத்தீங்களோ? இல்லையேடா, நானும் எதுவும் பண்ணலையே. அப்புறம் என்னடா அதுக்கான காரணம் உங்க Dress தானா? அப்படியா கௌசி? ஒரு வகையில அப்படியே வச்சுக்கலாம், இல்லாட்டினும் நினைச்சுக்கலாம். அட பைத்தியம், என்னடி உன்னை தள்ளி விட்டா? அவ அங்கிட்டு போயிட்டா. ஆளை பார்த்தா உன்ன மாதிரியே இருக்காங்க. என்ன தரா பண்றது? அடிச்சு வாயை உடைச்சிருவான் பாத்துக்கோ. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே உரகராதே. நீங்க எப்ப வந்தீங்க? கீதா ஒரு நிமிஷம் தள்ளி வினய் கூட பேசணும். அரை மினிட்ல இங்க வினயே அவ சும்மா சொல்றாங்க, நீயும் பேசிட்டு இருக்க. இப்ப நீ என்னத்த பண்றியோ தாரா, அதேதான் இங்க கௌசி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன மேரேஜ் ஆகல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் வித்தியாசமே. என்னடி தங்க இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கியோ? அது என்ன கன்றாவியாவது இருக்கட்டும். நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இருந்தா அதெல்லாம் லவ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அதை தூக்கி குப்பையில போட்டா தானே நீங்களே திருந்துவீங்க. எங்க கிட்ட இருக்கிறத தூக்கி குப்பையில போட்டுருவ. கௌசல்யா கிட்ட இருக்கிறது என்ன பண்ணுவ? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சிடலாம்னு பிளான் போட்டேன். அதான் சொல்றல, ரெண்டு பேர்த்துக்கிட்டே மொத்தமா அடி வாங்கி நீ அவ்வளவுதான் ஜோடி முடிஞ்சுன்னு நினைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா தங்கச்சிங்களா, அங்க நிக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அதானே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, நீங்க மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. சும்மா தானே வந்து நின்னுட்டு இருக்கோம் இங்க நல்லா இருக்குன்ட்டு. ஆமா இங்க நல்லா இருந்துச்சு, அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம்.
என்ன உங்க ஃப்ரெண்ட் அங்க நின்றுட்டு இருக்கா, அதனால தான் நிக்கிறீங்க? அவங்களாம் அங்க நிக்கிறாங்களேடா. அதுல அங்க பாரு, தூரத்துல ஒரு மாடு இருக்குல்ல, அது உங்க ஃப்ரெண்டு தானே? அதான் உங்களையே பாக்குது பாருங்க. ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தானா? பேசுங்கடா, உங்களையே பாக்குது, மதிச்சு பேசணும்ல. வாங்க, நான் உங்களை தான் கூப்பிட்டுச்சது. என்கிட்ட இப்பதான் சொன்னிச்சு, போய் பேசிட்டு வாங்க போங்க. ஓ, அப்போ ஒத்துக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டு தான்ட்டு? ஆமாடா, எங்க ஃப்ரெண்டு தான், உங்களை தான் கூப்பிட்டுச்சு, போயிட்டு வாங்க. இல்லடா, எங்களுக்கு மாடோட லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, முட்டிருச்சுனா போச்சுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, முட்டாது தூக்கி போட்டு மிதிக்கும். நான் சொல்லி வச்சிருக்கேன், நீங்க போங்க. இந்த அண்ணனை கொலை பண்ண ட்ரை பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. அப்புறம் நீங்க மட்டும் எங்களை கிண்டல் அடிக்கலாமா? கிண்டல் அடிக்கிறதுக்கும் கொலை முயற்சிக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குடா. எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதானா? எங்களும் மொத்தமா சாவடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஐயோ, நான் வாயில போட்டுக்கோங்க. எதுக்குடா? என் கையில எதுவுமே கொடுக்கலையே நீங்க யாரும். கைய வச்சு வாயில அடிங்கண்ணா. அப்படி சொன்னீங்களா? அப்படியே தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளா வீடியோ போடாததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளா வீடியோ போடாததுக்கு என்ன காரணம்னு வீடியோல சொல்லியிருப்பேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன், அதனால தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு போட்டிருக்கேன். நாளையிலிருந்து நம்ம சேனல்ல எப்போதும் 20 நிமிஷம் வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்போம் 7ஆம் தேதியில இருந்து 20 நிமிஷம் கண்டிப்பா வீடியோ வரும்னு சொல்லியிருப்போம். அதனால நாளையில இருந்து கண்டிப்பா 20 நிமிஷம் வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.